இப்போ இதுலேயுமே கோயம்புத்தூருக்குள்ளார எஸ்பி வேலுமணி கோட்டை அண்ணாமலை வரக்கூடாது 2 கொடுத்தா அவர் வந்துடுவார், அதனால் 1 கொடுத்து ஆஃப் பண்ணுறாங்க. அங்கே ஃபுல்லாகவே ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ செந்தில் பாலாஜி டேக் ஓவர் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதையுமே ஏடிஎம்கே பெஸ்ட் தொகுதியாக எடுக்க முடியாது. அவினாசியும் தனபால் திரும்பி அவர் இம்பார்ட்டன்ஸ் ஆகிறதுக்கு பிடிக்கல. அதுக்கு அப்பாற்பட்டு 2 விஷயம். ஒன்று, அவர் இந்த மாமன்னன் படம் எடுத்து அவர் ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க, அது எடப்பாடிக்கு பிடிக்கல. அந்த கம்யூனிட்டியோட ஐடென்டிட்டி ஆகுறாரு. ஓகே, ஒரு அந்த அந்த படத்துல அவர் தானே ஹீரோ. ஆக்சுவலா உதயநிதி கூட ஏதோ டிவிக்கே போயிட்டாரு. ஆமா, அவர் டிவிக்கே போனா இப்ப இவர் டிவிக்கே போறாரா? இவரு அதுதான் அடுத்தது. நீங்க ஏன் விஜய்க்கு ரூட்டை ரெடி பண்ணி விடுறீங்க? பெரம்பூர்ல விஜய் நிக்கிறாரு, பங்களா கட்டிட்டாரு, வீடு ரெடியா இருக்குது, எல்லா நியூஸ்லயும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட அவங்களுமே அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. அங்க தலித் வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி, அதை ஏன் பாமகவுக்கு ஒதுக்கி விட்டீங்க? ஓகே, எவனாவது ஒரு தலித்து ஓட்டு போடுவானா பாமகவுக்கு? எவனுக்கு வேணாலும் போடுவான்டா, உனக்கு தான்டா போடவே மாட்டாங்குவான். அப்ப விஜய் ஜெயிக்கிறதுக்கு எடப்பாடியா ரூட்டு கிளியர் பண்ணிடணும். அப்ப பிஜேபி நாளைக்கு விஜயை கூட்டணிக்கு பல முறைகள் அழுத்தம் கொடுத்தது. த்ரிஷா இங்க இருந்து கிளம்பி டெல்லிக்கு போனது காரணம் அமித்ஷாவை சந்திச்சாங்க. ஓகே, பிராமின் லாபி வேலை செய்தா. அவர் ஏன் எம்ஜிஆர்னு அடிக்கடி விஜய் சொல்லிக்கிட்டாரு தெரியுமா? இதே வேலையை தான் எம்ஜிஆர் பார்த்தாரு. இந்திரா காந்தி அதிமுகவை திரும்பி பார்க்காம இருந்தப்ப திமுகவுடனே பயணித்தப்ப ஜெயலலிதா வச்சு தான் இந்திரா காந்தியும் காங்கிரஸோட அட்டென்ஷனையும் ஏடிஎம்கே பக்கம் திருப்பினார். சேம் பிராமின், சேம் லேடி டெல்லிக்கு அமைச்சு எப்படி டெல்லியோட கான்சன்ட்ரேஷனை திருப்பினோ அதே மாதிரி சேம் லேடி சேம் பிராமின் அவங்கள அமைச்சு டெல்லியோட கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு அவர் சொல்றாரு. 2 பேர் தான் இவருக்கு இப்ப நம்பிக்கைக்குரிய நபர்கள். ஒன்னு ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொன்னு ஆதவர்ஜுன். இவங்க 2 பேருக்கும் பிஜேபி அலைன்ஸ் போறதை அவர் பிடிக்கல. அப்ப அங்க யாரை வச்சு பேசினா சரி வருங்கிறப்ப இவருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையான சோர்ஸ் த்ரிஷா. அதாவது த்ரிஷா, அமித்ஷா, சாஷா. ஏற்கனவே இது மாதிரி ஒரு கம்பாரிசன் சொன்னீங்க. இப்ப அதையும் நீங்க யோசிக்கணும். த்ரிஷா, அமித்ஷா, சாஷா. யார் சாஷா? அவர் பொண்ணு பேரு வந்துருச்சா? எப்படி அழகா லிங்க் பண்ணி கொண்டாண்டாங்க.